ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட்டில் கார்போஹைட்ரேட்ஸ் லோவாக இருக்கிற சில பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் போடலான் இருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற ரைஸ், டால், அதுக்கப்புறம் எந்த டால்னாலும் எல்லா டால்ஸ்லேயும், அதுக்கப்புறம் வீட், ரவா, அப்புறம் சிறுதானியங்கள் எல்லாத்துலேயுமே வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கூட இருக்குது. பட் நம்ம வந்து அது ப்ராக்டிஸாக இது மாதிரியே வந்து நம்ம பழகிட்டோம். அதனால வந்து நம்மளால் வந்து ரைஸ் எல்லாம் விடவே முடியாது. பட் அதுலேயும் கொஞ்சம், அதாவது ரைஸை கொஞ்சம் குறைச்சி, மற்ற கிரெயின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப குறைச்சி, கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் லோவாக பண்ணி நம்ம சாப்பிட்றதுல ஏகப்பட்ட கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம ஃபுல்லாக ஹோல் டே பார்த்திங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஹோல் டே நம்ம ஏகப்பட்ட கார்போஹைட்ரேட்ஸ் சாப்பிட்றோம். இந்த கார்போஹைட்ரேட்ஸ்னால தான் வந்து நமக்கு டயபெட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரம் சின்ன வயசுலேயே வந்து டயபெட்டிஸ் வந்துடுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை குறைச்சி கொஞ்சம் லோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறத வந்து கொஞ்சம் கூட்டி எப்படி வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். நான் எல்லாமே வந்து லன்ச் எல்லாமே வந்து நான் ஃப்யூச்சரில் போடுறேன். பட் இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சேமியா உப்புமா நம்ம பண்ண போகிறோம். சேமியாவில் பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ்க்கு வந்து 82 கிராம்ஸ் ஆஃப் இது இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அப்போ நம்ம வந்து அதை கொஞ்சம் குறைச்சி தான் ஆகணும். ஸோ குறைக்கணுன்னா நம்ம வந்து மற்றதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூட்டி நம்ம சாப்பிட்டோன்னா போட்டோம் அதை நம்ம செஞ்சோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் யூஸ்வலாக சாப்பிட்றத காட்டிலும் கொஞ்சம் குறையும். நான் இதில் கார்போஹைட்ரேட்ஸ் இல்லைன்னு சொல்லவே இல்லை, லோ கார்ப் தான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து இது எல்லாத்துலேயுமே வந்து எவ்வளோ இருக்குன்றத தோராயமாக சொல்கிறேன், பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் 50 கிராம்ஸ் தான் வந்து வெர்மிசெல்லி எடுத்திருக்கேன். இது வந்து 50 கிராம்ஸ் இருக்குது. ஸோ 50 கிராம்ஸில் ஏறக்குறைய 40 கார்போஹைட்ரேட்ஸ், 40 கிராம்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். ஆக்சுவலி இன்னொன்று சொல்ல போனோன்னா ஒரு நார்மல் பர்சன் வந்து ஒரு நாளைக்கு 250 கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸை எடுத்துக்கலாம் நார்மல். பட் அப்படி பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் இருந்துச்சுன்னா 45 to 60 கிராம்ஸ் தான் வந்து நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கணும். பட் நம்ம டேப்லெட்ஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால வந்து கொஞ்சம் கூட்டினாலும் அந்த டேப்லெட் வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதனால வேறு வழி இல்லை. அப்போ நீங்கள் வந்து சப்போஸ் இதுதான் 40 to 60 45 to 60 கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் தான் சாப்பிட்ணும் ஒரு நாளைக்குன்னா, நிச்சயமாக வந்து கீட்டோ டயட், அப்புறம் வந்து பேலியோ டயட்லாம் இப்போ வந்திருக்கு, அது சாப்பிட்றாங்க. அதில் வந்து உங்களுக்கு டோட்டலி வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்க, பட் ஃபேட்டை கூட்டுறாங்க. யூஸ்வலாக வந்து நம்ம டயபெட்டிக் இருக்கும் போது கொலஸ்ட்ரால் லெவலும் வந்து கூடி இருக்கும் போது தெரியல, எனக்கு அதை பற்றி தெரியாது. பட் ஆனால் அதில் வந்து டோட்டலி கார்போஹைட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு ஃபேட்டை கூட்டுறாங்க. பட் நம்ம வந்து லோ கார்ப் எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு நம்ம லோ கார்போஹைட்ரேட்ஸோட பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு நான் சொன்ன மாதிரி 50 கிராம்ஸ் ஆஃப் வெர்மிசெல்லி எடுத்திருக்கேன். இதில் வந்து 40 கிராம்ஸ் தான் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஒரு வெங்காயம், இந்த வெங்காயத்தில் வந்து ஒரு வெங்காயத்தில் உங்களுக்கு 10 கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ பச்சை மிளகாய், இதில் வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் மூணுமே வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிராம்ஸ் தான் இருக்கும். ஏன்னா வந்து ஜிஞ்சர்லாம் டோட்டலாக கார்போஹைட்ரேட்ஸ் கிடையாது, அதுக்காக நம்ம நிறைய ஜிஞ்சர் சாப்பிட முடியாது. கார்லிக்கெல்லாம் குறைச்சல் தான், சில்லிஸ்லாம் ரொம்ப குறைச்சல். பட் இது நம்ம ஒரு அளவுக்கு தான் நம்ம எடுத்துக்க முடியும் இல்லையா. இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இதில் வந்து டோட்டலாக ஒரு 2 கிராம்ஸ் இருக்கலாம். இதில் வந்து நான் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா வச்சுருக்கேன். இது வந்து நான் பார்த்த வரைக்கும் இதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் கிடையாது. இதுவும் நம்ம நிறையா கூட்டி சாப்பிட முடியாது. கொத்தமல்லி வேணால் நீங்கள் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இது வந்து நான் ஒரு 2 to 3 persons சாப்பிட்ற மாதிரி தான் வந்து நான் செய்கிறேன். அதனால் இது எனக்கு போகிறோம். இது ஒரு கப் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கப் கேரட் வச்சுருக்கேன்.
கேரட்டில் பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸில் 10 கிராம்ஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. பட் பீன்ஸ் வந்து நான் ஒரு 1-2 தான் எடுத்திருக்கேன், 2 சின்ன பீன்ஸ் தான். ஆனால் பீன்ஸில் பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து 63 கிராம்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அதனால் நான் வந்து பயந்துட்டு நான் வந்து 2 தான் எடுத்தேன். இது வந்து நான் ஃபுல்லாகவே வந்து ஒரு கேரட் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஸோ வந்து கேரட்டில் வந்து உங்களுக்கு இந்த கப்பில் வந்து 8 கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அதே போல் ஒரு டொமேட்டோ எடுத்திருக்கேன். இந்த ஒரு டொமேட்டோ பார்த்தீங்கன்னா 6 கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ இதில் வந்து நட்ஸ் இருக்குது. நட்ஸில் வந்து நான் கிரவுண்ட்நட், கேஷ்யூஸ், ஆல்மண்ட்ஸ் வச்சுருக்கேன். கேஷ்யூஸ், கிரவுண்ட்நட், கேஷ்யூஸ், ஆல்மண்ட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ கேஷ்யூஸு ஆல்மண்ட்ஸ்லாம் ரொம்ப குறைச்சல் தான். குவார்ட்டர் கப்பே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து 6 கிராம்ஸ் தான் இருக்குது. கிரவுண்ட்நட்டில் தான் வந்து கொஞ்சம் கூட. இப்போ கிரவுண்ட்நட்டில் பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ்க்கு 16 கிராம்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. நான் வந்து அது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ வந்து இது ஒரு 1/2 கப்பு. இதில் வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு 6 கிராம்ஸ் இருக்கலாம். சோயா சக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 30 கிராம்ஸில் 10 கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. பட் ப்ரோட்டீன் ரிச். அது குவார்ட்டர் கப் சோயா சங்க் எடுத்திருக்கேன். இது வந்து மேக்ஸிமம் இருந்தால் ஒரு 5 கிராம்ஸ் இருக்கலாம். ஸோ சோயா சங்க்லேயும் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து இது வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 மினிட்ஸ் போட்டால் போதும். 5 மினிட்ஸ் போட்டோன்னா அது வந்து அதுக்கப்புறம் பிழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் 1/4 கப்பு தான் எடுத்தேன். அது கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா அது பெருசாகிடுச்சு. பட் மற்றபடி வந்து அது ஒரு எல்லாமே இது டோட்டலாகவே வந்து இதில் வந்து ஒரு 2 கிராம்ஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கடுகு எடுத்துருக்கேன், சீரகம், கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய். இதிலலாம் வந்து உங்களுக்கு ரொம்பலாம் கார்போஹைட்ரேட்ஸ் கிடையாது. அதனால தான் நான் கடலைப்பருப்பு, உளுந்தெல்லாம் எடுக்கலை. ஏன்னா அதுலலாம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. நம்ம இந்த நட்ஸ் போடுறதுனால இது போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாம், நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து நமக்கு கொலஸ்ட்ரால், ஃபேட் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட இது குட் கொலஸ்ட்ரால் தான். கொலஸ்ட்ரால் இல்லாதவங்க வந்து இது தாராளமாகவே நல்லா சாப்பிடலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயமும் போட்டுக்கலாம். வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சம் எண்ணெய்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா வெயிட் கூட வந்து நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய சாப்பிட்றதுனால கூட தான் தெரியுது. இது மாதிரி வந்து ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கும் போது வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து நம்ம அவங்க அப்படி சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பெருசான பின்னாடி வந்து அவங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. அதனால் நம்ம இது மாதிரி வந்து ஹெல்த்தி டயட் கொடுக்கறது நல்லது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதில். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா. இந்த தக்காளி போட்ட உடனே வந்து நம்ம கொஞ்சம் மசாலா போட்டுட்டோம்னா அது சீக்கிரம் வந்துடும். இப்போ நம்ம வெட்டி வச்ச கேரட்டும் பீன்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலெல்லாம் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கலக்கி விடுங்க. இது மாதிரி வந்து நீங்கள் வந்து கேபேஜில் வந்து நீங்கள் குறைச்சலாம் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவரில் குறைச்சலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் நிறையா போட்டு பீன்ஸை குறைச்சிடலாம், கேரட் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு கேபேஜில் பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ்லேயும் 6 கிராம்ஸ் தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அதே போல் நான் வந்து பீஸ் போடலை, ஏன்னா அது வந்து 14 கிராம்ஸ் இருக்குது. ஒன்று போட்டுக்கலாம், ஒரு கொஞ்சம் சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர்லேயும் ரொம்ப குறைச்சி, அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து நிறையா ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட வந்து நம்ம சேமியா ரொம்ப எடுக்க வேண்டாம். அதுதான் மெயினாக வந்து நம்ம குறைக்கிறது ரைஸு, வீட்டு, ராகி அது போல் குறைக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். அது வேகட்டும். இன்னொரு 1/4 கப் ஊற்றுறேன். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் வெந்தால் போகிறோம். நம்ம வந்து சோயா சங்க்கும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே வந்து எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து இன்னொரு ஸ்டவ்வில் வந்து சுடுதண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து இப்போ இதையும் வந்து சேமியா ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இதில் நிறைய காய் போட்டிருக்கிறதுனால வந்து நான் வந்து தண்ணி அளவு வந்து நான் சொல்லலை. இப்போ இதை கலக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து இது முழுகிற அளவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. யூஸ்வலாக வந்து நம்ம சேமியா உப்புமா செய்யும்போது ஒரு கப்பு எடுத்தோம்னா 1.5 கப் தண்ணி ஊற்றுவோம். ரவைக்கு வந்து 1 கப்புக்கு 2 கப்பு. இப்போ நம்ம வந்து சூடாக தண்ணி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம உப்பை பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து இன்னொரு ஸ்டவ்வில் சுடுதண்ணி வச்சு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாகவும் வேலை முடியும். ஏன்னா ரவை உப்புமாவுக்கு வந்து நம்ம சுடுதண்ணி தண்ணி அளந்து நம்ம வந்து சூடு பண்ணிட்டோம்னா அது வந்து சீக்கிரமாகவே வந்து ஆகிடும். இல்லைன்னா இது வந்து கொதிக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். சரி, இது முழுகிற வரைக்கும் நான் ஊற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம மூடி வச்சுட்டு அது வேகட்டும். இதை உப்பு பார்த்துடலாம். ஏற்கனவே நம்ம 2 தடவை உப்பு போட்டிருக்கோம். ஒரு கொஞ்சம் அரை உப்பு இருக்குது, நான் கொஞ்சம் போடுறேன் உப்பு. நல்லா காரம் எல்லாம் நல்லா இருக்குது. நிச்சயமாக வந்து இது மாதிரி செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சோயா சங்க் போட்டதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பன்னீர் போட்டுக்கலாம். அது வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன், ரிச் ப்ரோட்டீன் அது. பட் உங்களுக்கு கார்போ இல்லை, ரொம்ப குறைச்சல். இப்போ இது வேகட்டும், நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா வந்துருச்சு.
யூஸ்வலாகவே வந்து சேமியா உப்புமா வந்து ஒரு கப் வந்து 200 கேலரிஸுங்க. இதில் வந்து நம்ம கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கலாம். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து 35 கிராம்ஸு, ப்ரோட்டீன் வந்து 5 கிராம்ஸ் இருக்குது. நம்ம வந்து இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இது எனக்கு தெரியல அது எவ்வளோ வருதுன்னு சொல்லி. இது வந்து நான் 3 பேருக்கு செஞ்சுருக்கேன். ஒரு கப்பு எடுத்துட்டோம்னா கரெக்டாக 3 கப் வரும். ஸோ ஒரு கப் வந்து 200 கேலரிஸ்ன்னு படித்தேன் நான். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சூப்பரான சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. லோ கார்ப் டயட் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் யூஷுவலாக நம்ம சாப்பிட்றத காட்டிலும் வந்து கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் செஞ்சு நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து இன்னொரு லோ கார்போஹைட்ரேட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.